ஸோ இவங்க இந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னா, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். உணர்ச்சிவசப்பட்டு காதல் பரவடிக்கும். ஒரு காதல்லேருந்து 2 காதலா மாறும். 2 காதல் 4 காதலா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. ஐயா ஒரு காதலே எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி கமெண்ட்ஸ் குடுக்கலாம். ஆனால், இந்த கிரகம் என்ன பண்ணும்னா, ஒருத்தவங்க லவ் பண்ணிட்டே இருக்கும்போது இன்னொருத்தவங்கள பார்க்க தோணும். ஸோ இந்த விஷயங்கள்ல என்ன பண்ணணும்னா கவனமா இருக்கணும். உங்கள நம்பி வந்தவங்களை நீங்க ஏமாற்றாம இருக்கணும்னா, நீங்க கரெக்ட்டா அந்த கிரகத்துடைய விஷயங்கள்ல தானங்கள் குடுக்குறது, செயல்பாடுகள் செய்யும்பொழுது, ஒரு நல்ல மாற்றமான, முன்னேற்றமான சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஏற்படும் என்று பார்க்கிறோம். ஸோ இந்த ராகுகேது பயிற்சி அப்ப நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் என்ன தானம் குடுத்தால் அவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி உண்டு? யாருக்கு அந்த தானத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத யாத்திரை செல்வாங்க பார்த்தீங்களா? நம்மளுடைய ஆன்மீக ரீதியாக யார் யாரெல்லாம் பாத யாத்திரை செல்றாங்களோ, அவங்களுக்கு இவங்களால முடிஞ்ச அளவு பிஸ்கட்டு, தண்ணி கேன் சேர்ந்து குடுத்தாங்கன்னா, இந்த ராகு பகவானால் இருக்கின்ற பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஏன்னா ராகு வந்து ஒரு அப்படியே ரன்னிங்லேயே இருக்கவர். அப்ப கேது வந்து ஆன்மீக பயணம். அப்ப இந்த 2யும் சேர்த்து இணைக்கிறதுக்கு ஒரே ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா, பாத யாத்திரை செல்பவர்களுக்கு உறுதியாக இவங்கள் இந்த தானத்தை செய்ய வேண்டும்னு பார்க்கிறோம். அல்லது ஆன்மீக கோயில், அதாவது கோயில்கள்ல உள்ள செயல்பாடுகளுக்கு ஏதாவது இவங்களால முடிஞ்ச தானங்கள், அது பொருள்களாக குடுத்தாங்கன்னா, இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு அப்படிங்கிறத பார்க்கிறோம்.